thankful to the Lord for helping us to gather today. இன்றைக்கு நாம் கூடி வரும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறேன். We have a loving Father, as we heard during the worship time. ஆராதனை வேளையிலே நாம் கேட்டது போல நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு அன்புள்ள தகப்பன் நமக்கு உண்டு. Although He does the miracle in our lives, He says that it is because of your praise and it's because of your faith it was done to you. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்தாலும் ஆனால் அவர் நம்மை பார்த்து உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கின்றது, அதுவே உனக்கு உதவியா இருந்தது என்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். And we also heard that He delights when He sees us taking a small step, even if it's a small step towards the Lord. ஒரு சின்ன ஒரு அடியை நாம் அவரை நோக்கி எடுத்து வைக்கும் பொழுது அவர் நம்மீது பிரியமாய் இருக்கிறார், சந்தோஷமாய் களி கூறுகிறார் என்பதையும் நாம் கேட்டோம். When we can take the small step is when the Lord convicts us of something that's wrong in us and we repent immediately. நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை தவறை ஆண்டவர் நம்மிடத்திலே காண்பித்து நாம் உடனடியாக மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மீது பிரியமாய் இருக்கிறார். When He sees us taking that small step towards Him, it delights His heart. நாம் அந்த ஒரு சிறு அடியை நாம் எடுத்து வைக்கும் பொழுது மனம் திரும்புதல் நிமித்தமாக எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு சிறு அடியிலே அவர் களி கூறுகிறார். I believe that most of us sitting here in this church would have had this cry from the bottom of our hearts. இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய அநேகர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்படி ஒரு கதறுதல் உடையவர்களாக நாம் இருந்திருப்போம். Lord, help me. Lord, I cannot do it with my own might. I have failed numerous times, Lord, in the same situation. ஆண்டவரே, என்னால் முடியாது, நான் இந்த சூழ்நிலைகளிலே அநேக முறை நான் வீழ்ந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்டிருப்போம். I need your grace, Lord. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபை தேவை. I had that cry so many times. என்னுடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட கதறுதல் அநேக முறை இருந்திருக்கிறது. Some of you might have this cry even today morning. இன்றைக்கு காலையிலும் கூட அநேகருக்கு அப்படிப்பட்ட கதறுதல் இருந்திருக்கும். So let's read from 2 Chronicles 7 verse 14. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை இன்றைக்கு காலையிலும் நாம் வாசிப்போம். It says, "My people who are called by my name humble themselves and pray and seek my face and turn from their wicked ways. Then I will hear from heaven and forgive their sins and will heal their land." 2 நாளாகமம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். So there we see that God wants to restore our life, but it is directly linked to our repentance. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாய் நமக்கு திரும்ப கொடுக்கவே அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் அது நம்மளுடைய மனம் திரும்புதலை பொறுத்தே அது அமையும். He is faithful. அவர் உண்மையுள்ளவர். We remember this verse. I remember this verse when I was in Sunday class. Jesus never fails. நான் சண்டே கிளாஸ்ல இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட பாடல் எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். Jesus never fails. இயேசு ஒருபோதும் கைவிடார். And if you look at this verse, our part, first thing in this verse is humble ourselves. Second is pray, seek His face and turn away from wicked ways. இங்கு நாம் ஒரு சில பதங்களை நாம் வாசிக்கிறோம். தங்களை தாழ்த்தி பின்பு ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவது. When I humble myself, I say, Lord, I need you. நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவரே நீர் எனக்கு தேவை என்று நாம் சொல்லுகிறோம். And when I seek His face, I say, Lord, I want to be in your presence always. நான் அவருடைய முகத்தை தேடும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நான் என்றென்றும் இருக்க விரும்புகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். I'm not going to look at my past and be discouraged or condemned, but I want to be in your presence, Lord, from today. ஆண்டவரே என்னுடைய கடந்த காலத்தை பார்த்து நான் நோக்கி பார்த்து நான் குற்ற மனசாட்சி அடைந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போவதில்லை, ஆனால் நான் உம்முடைய முகத்தை தேட விரும்புகிறேன். And I want to turn away from my wicked ways. என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப நான் விரும்புகிறேன். We have heard this often in our church. When it's turn away, Brother Zach says it's at 180-degree turn. நாம் அநேக முறை இந்த சபையிலே கேட்டிருக்கிறோம். திரும்புதல் என்று சொல்லும் பொழுது 180 டிகிரி முற்றிலுமாக நாம் மனம் திரும்புவது. If that wholehearted repentance is not there, அந்த முழு இருதயம் கொண்ட மனம் திரும்புதல் நம்மிடத்திலே இல்லை என்றால், then the later part of the verse will not happen in our lives. அதற்கு பின்பாக வரக்கூடிய அந்த வசனத்தின் பின் பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. It says God will hear us from heaven. He will forgive my sin and He will heal my land, both spiritually and physically. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். So let us have this wholehearted repentance and cleanse ourselves every day.
ஆகவே நாம் முழு இருதயம் கொண்ட மனம் திரும்புதலோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் சுத்திகரிப்போம். If I have that longing, then God can restore all that I have lost. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கிய வாஞ்சை எனக்கு இருக்கும் என்றால் நான் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் தேவன் எனக்கு தர முடியும். So this is what the Lord has been speaking to me the last few weeks. கடந்த சில வாரங்களாய் தேவன் என்னோடு கூட இந்த வார்த்தையை தான் பேசிக் கொண்டிருந்தார். Calvin, you don't have to look at your past. கால்வின், நீ உன்னுடைய கடந்த காலத்தை நீ நோக்கி பார்க்க தேவையில்லை. You might have failed 100 times. நீ 100 முறை தோற்று போயிருக்கலாம். And you're in a position where you know that you will again fail if you go with your own strength. உன்னுடைய சொந்த பலத்தினாலே நீ மீண்டும் செல்வாயானால் நீ மீண்டும் தோல்வி அடைவாய். But if you humble yourself and cry out to me, I will help you. நீ உன்னை தாழ்த்தி என்னை நோக்கி கதறுவாய் என்றால் நான் உனக்கு உதவுவேன். Let us see a few examples from the Bible that has been encouragement to me. வேதத்திலிருந்து ஒரு சில மாதிரிகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எனக்கு உற்சாகமாய் இருந்த அந்த வேத பகுதிகள். So I would like to first talk about David. முதலாவதாக தாவீதை குறித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். We are all aware that he committed adultery with Bathsheba. பெத்செபாள் கூட அவன் விபச்சாரம் செய்த அந்த காரியம். We see in 2 Samuel chapter 11 verse 14 and 15. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். There we see after committing adultery, he planned and he killed her husband. It says, now it came about in the morning that David wrote a letter to Joab and sent it by the hand of Uriah, that he had written in the letter saying that place Uriah in the front line of the fiercest battle and withdraw from him so that he may be struck down and die. இப்பொழுது தாவீது பெத்செபாளோடு கூட விபச்சாரம் செய்ததற்கு பின்பாக அவளுடைய கணவரை இப்பொழுது அவன் கொலை செய்ய பார்க்கிறான். 14ஆம் வசனத்திலே, காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கைகளில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே, மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். What a wicked thing he did. என்ன ஒரு பொல்லாத காரியத்தை அவன் செய்தான். He not only committed adultery but also sent the letter by his own hands to kill him. அவன் விபச்சாரம் செய்தது மாத்திரமல்லாமல் அவளுடைய கணவன் மூலமாகவே அவன் கைப்படவே ஒரு தகவலையும் கொடுத்து அனுப்புகிறான். I was imagining myself in that place. No, how his conscience would have been so hard to give that letter in his own hands and tell him go and give it. நான் இப்படியாக யோசித்து பார்த்தேன், எந்த அளவுக்கு தாவீதினுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கும் என்றால் அவன் தன்னுடைய சொந்த கைகளினாலே அந்த தகவலை அவனுடைய கைகளின் மூலமாகவே அனுப்பும்படி அவன் முயற்சித்திருப்பான். But we know about the life of David. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கை குறித்து நாம் அறிவோம். Like I just checked how many he was anointed approximately when he was 15 years old. அவன் 15 வயதா இருக்கும் பொழுதே அவன் அபிஷேகிக்கப்பட்டவன். And he committed this adultery with Bathsheba when he was approximately 50 years old. அவன் கிட்டத்தட்ட 50 வயதா இருக்கும் பொழுது பெத்செபாளோடு கூட இந்த விபச்சாரத்திலே அவன் விழுந்து போனான். But for those 35 years of his life, ஆனால் அந்த 35 வருட வாழ்க்கையிலே the Lord was very good to him. ஆண்டவர் அவனுக்கு நல்லவராக இருந்தார். He protected him from the lion and the bear when he was taking care of the sheep. அவனுடைய ஆட்டு மந்தைகளை மேய்க்கும் பொழுது சிங்கங்கள் கரடிகளிலிருந்து அவனை பாதுகாத்தார். When the whole army was afraid of Goliath, God gave him the grace to defeat him. முழு சேனைகளும் இஸ்ரவேலின் சேனைகளும் கோலியாத்தை பார்த்து பயந்திருக்கும் பொழுது அவனை முறியடிக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். And how God protected David from King Saul when he wanted to kill him. சவுல் ராஜா அவனை கொலை செய்ய முயற்சிக்கும் பொழுது தேவன் எவ்வளவாய் அவனை பாதுகாத்திருந்தார். So in that span of this 35 years of his life, the Lord had done so many wonderful things in his life. அந்த 35 வருட காலகட்டத்திலே தேவன் அவனுக்கு அநேக நன்மைகளை செய்திருந்தார். But when he came and he committed the sin and he completely forgot it. ஆனால் அவன் இந்த பாவத்தை செய்யும் பொழுது அதையெல்லாம் முற்றிலும் மறந்திருந்த ஒரு மனுஷன். Only when prophet Nathan came and told him. நாத்தான்வேல் என்கிற தீர்க்கதரிசி வந்து அவனிடத்திலே சொல்லும் பொழுதுதான் அவன் உணர்வடைந்தான். He was convicted of his sin. அவனுடைய பாவத்தை குறித்து அவன் உணர்ந்தான். I was trying to meditate on how David would have felt. தாவீது எப்படி உணர்ந்திருந்தான் என்பதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். Lord, I was a nobody.
ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன். I was a shepherd boy taking care of the sheep. நான் ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன், என்னுடைய ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்தவன். But from there you rose me up to become the king of Israel. ஆனால் அந்த ஆட்டு மேய்க்கக்கூடியவனாய் இருந்த என்னை ஒரு ராஜாவாய் நீர் மாற்றினீர். But I had committed this great sin against you. ஆனால் உமக்கு விரோதமாக இப்பேற்பட்ட பாவத்தை நான் செய்திருக்கிறேன். You had this complete grief in his heart. அவனுடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட ஒரு முற்றிலுமான ஒரு துக்கம் ஆட்கொண்டிருக்கும். But the good news is the Lord did not lose hope on David. ஆனால் நல்ல விசேஷமான செய்தி என்னவென்றால் தேவன் அவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. In this verse, Psalms 51 verse 11, we see his சங்கீதம் 51 51 verse 11. 51 சங்கீதம் 11 வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். This is a cry from his heart. He says, "Create in me a clean heart, O God, and renew a steadfast spirit within me. Do not cast me away from thy presence, and do not take thy Holy Spirit away from me. Restore to me the joy of thy salvation, and sustain me with a willing spirit." தமிழிலே 10 வசனத்திலிருந்து சங்கீதம் 51:10 முதல், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். He had this complete repentance. He said, "Lord, I'm grieved by what I did." ஆண்டவரே, நான் செய்த காரியத்தின் நிமித்தமாக நான் துக்கம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் முழு இருதயம் கொண்ட ஒரு மனம் திரும்புதல் அவன் கொண்டிருந்தான். He had the fear that the presence of the Lord was not with him. He said, "Lord, don't let me go, Lord." ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட இல்லை என்றால் தயவு செய்து என்னை முன் செல்லாது இருக்கும். Because he saw what happened to King Saul in 1 Samuel verse 16. ஏனென்றால் சவுலுக்கு என்ன நேர்ந்தது என்பதை 1 சாமுவேல் 16 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். We see in 1 Samuel chapter 16 verse 14. 1 சாமுவேல் 16:14. Before that we'll read 13. அதுக்கு முன்பாக 13 நாம் வாசிப்போம். Then Samuel took the horn of oil and anointed him in the midst of his brothers, and the Spirit of the Lord came mightily upon David from the day onwards. 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். And then the next verse says, "The Spirit of the Lord departed from Saul, and an evil spirit from the Lord terrorized him." 14 வசனத்திலே கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. He knew that when Saul took things in his own hands, the Spirit of the Lord departed from him. சவுல் காரியங்களை தன்னுடைய கைகளிலே எடுத்துக்கொண்டு அவன் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார். And he saw how pathetic the life of Saul was after that. சவுலுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதை நாம் அதற்கு பின்பாக நாம் பார்க்கிறோம். And David did not want to lose the Spirit of the Lord after the Lord convicted him of his fault. தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனுடைய பாவத்தை குறித்து உணர்த்துவதற்கு பின்பாக அவன் அந்த நிலைமைக்கு அவன் வர விரும்பவில்லை. And then we know what happened to David. He lost his first son. அதற்கு பின்பாக நமக்கு என்ன நடந்தது என்பது தெரியும். தாவீது தன்னுடைய மகனை இழந்தான். And then the Lord blessed him with Solomon. சாலமோனை கொண்டு தேவன் சாலமோனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். And the Lord restored his life. தேவன் அவனுடைய வாழ்க்கையை மீண்டுமாக அவனுக்கு கொடுத்தார். Because it says in Matthew, if you see in Matthew chapter 1, the genealogy, David's name was still there. மத்தேயு 1 அதிகாரத்திலே அந்த வம்ச வரலாறை நாம் பார்க்கும் பொழுது தாவீதுனுடைய பெயர் இன்னும் அந்த பட்டியலிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். God continued David's royal line, ultimately leading it to Jesus. அவனுடைய அந்த வம்ச வரலாறை நீட்டித்து இயேசு கிறிஸ்து வருவரைக்கும் அதை நீட்டித்து கொடுத்திருந்தார். Once he was blessed by the Lord, then he committed a great sin, but the Lord did not lose hope on him and restored his life. தேவன் அவனை ஆசீர்வதித்து ஒரு மிகப்பெரிய பாவத்திலே விழுந்திருந்தாலும் தேவன் அவன் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. The next person I would like to share about is about Paul. அடுத்ததாக பவுலை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We know that the first part of his life he was against Christ, killing
and persecuting Christians. அவனுடைய வாழ்க்கையின் முதல் பாகத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் கிறிஸ்தவர்களை சித்திரவதைப்படுத்தி அநேகரை கொலை செய்து கொண்டிருந்தான். In Acts chapter 9 verse 3 it says, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திலே நாம் from 3 வாசிக்கிறோம். to 6 it talks about when he was traveling near Damascus, a light from heaven suddenly flashed around him. Falling to the ground, he heard a voice saying to him, Saul, Saul, why are you persecuting me? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். And he asked, who are you, Lord? And he says, Jesus said, I am the one whom you are persecuting. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசுதாம், இயேசு நானே என்று அவர் சொன்னார். And after encountering Jesus on the road to Damascus, he repented and he was transformed. பின்பு இயேசு கிறிஸ்துவை அவன் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவரை சந்தித்து மனம் திரும்புகிறான். And we see how God forgave him and filled him with the Holy Spirit and gave him a mighty ministry. தேவன் அவனை ஆசீர்வதித்து அபிஷேகித்து ஒரு ஒரு வல்லமையுள்ள ஒரு ஒரு ஊழியத்தை அவனுக்கு ஒப்புவித்தார். And this is the most encouraging verse, how the Lord looked at Paul after he had committed this persecution. இந்த சித்திரவதை உபத்திரவத்தை அவன் செய்ததற்கு பின்பாக சவுலை ஆண்டவர் எப்படி, பவுலை எப்படி ஆண்டவர் பார்த்தார் என்று நாம் வாசிக்கிறோம். The Lord looks at Ananias. அனனியாவை அவர் பார்க்கிறார். In verse Acts chapter 9 verse 15. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். He says, go, for he is a chosen instrument of mine to bear my name before the Gentiles and the kings and the sons of Israel. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். I would have seen what joy Paul had in his heart. பவுலனுடைய இருதயத்திலே என்ன ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். When he was convicted by the Holy Spirit that what he was doing is absolutely wrong. அவன் செய்து கொண்டிருந்த காரியம் முற்றிலும் தவறான காரியம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உணர்த்தும் பொழுது, and he repented, அவன் மனம் திரும்பி, he had this very sad estimate about himself, saying that, Lord, I've killed so many wholehearted Christians, Lord, I'm not worthy, Lord, to be in your presence. ஆண்டவரே, நான் முழு இருதயம் கொண்ட அநேக கிறிஸ்தவர்களை நான் கொலை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நான் நிற்க எந்தளவும் தகுதி இல்லை என்கிறதான ஒரு கதறுதல் அவனுக்குள்ளாக இருந்திருக்கும். But see what the Lord had in plan of him. ஆனால் தேவன் அவனுக்கு கொண்டிருந்த அந்த திட்டத்தை யோசித்து பாருங்கள். The Lord told him, no matter what you did till today, நீ இதுவரைக்கும் என்ன செய்திருந்தாலும் சரி, if you have wholeheartedly repented, நீ மனம் திரும்புவதிலே முழு இருதயம் கொண்டவனாக இருப்பாய் என்றால், you will be the choicest instrument in my hands. நீ என்னுடைய கையிலே நீ தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் இருப்பாய். And the same person who persecuted the Christians, அதே அந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய அதே நபர் will be used to spread my gospel. என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அவன் உபயோகப்படுத்தப்படுவான். It is a great encouragement to me when I read these examples from the Bible. வேதத்திலிருந்து இப்படிப்பட்ட மாதிரிகளை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு அது ஒரு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது. It never leads me into condemnation. அது ஒரு காலம் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. All the devil tries his best and tries to discourage me or condemn me. I said, Lord, no matter what hopeless situation I am in, you are faithful, Lord. நான் எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் சாத்தான் என்னை ஆக்கினைக்குள்ளாக தள்ளும்படிக்கு அவன் முயற்சித்தாலும் நான் தேவனிடத்திலே விசுவாசமாய், ஆண்டவரே நீர் என் மீது நம்பிக்கையாய் இருக்கிறீர் என்று நான் சொல்லுகிறேன். And we know this most familiar verse about Paul. We've been hearing this so many times. 2 Timothy 4 verse 7 and 8. நாம் பவுலை குறித்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் அடிக்கடி நாம் இதை வாசித்திருக்கிறோம். It says, I have fought the good fight, I have finished the course, I have kept the faith. In the future that is laid up for me the crown of righteousness, which the Lord the righteous judge will award to me on that day, and not only to me but also to all who have loved his appearing. 2 தீமோத்தேயு 4:7 முதல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார்.
I believe with all my heart when Paul was saying these words, he would have been free from the condemnation of his past sins. அவன் பவுல் இந்த வசனங்களை எழுதும் பொழுது தன்னுடைய இருதயத்திலே கடந்த காலத்தை குறித்து கொண்டிருந்ததான எல்லா ஆக்கினைக்குள்ளான சிந்தைகளையும் அவன் முற்றிலுமாக துறந்திருப்பான் என்றே நான் விசுவாசிக்கிறேன். And he was able to say boldly, I have fought the good fight and I have finished the course. அவன் விசுவாசத்தோடு கூட துணிச்சலோடு கூட தைரியமாய் அவனால் சொல்ல முடிகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். Even after he wasted half of his life, he was able to say, Lord, I finished the course, I have kept the faith. அவன் தன்னுடைய வாழ்நாளிலே பாதி வாழ்நாட்களை அவன் வீணடித்திருந்தாலும் இப்பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அவனால் சொல்ல முடியும். And he could say with all confidence that there is a crown waiting for me. எனக்காக ஒரு ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது என்று அவனால் சொல்ல முடியும். And he is encouraging us by saying that there is also a crown for you. அவர் நம்மை உற்சாகப்படுத்தி உங்களுக்கும் ஒரு கிரீடம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். Let us not look at our present situation or our past sins. நம்மளுடைய கடந்த காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தையோ நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். If the Lord is showing something that is wrong in us and if we are repenting wholeheartedly, there is a crown that's waiting for us. தேவன் நம்மளுடைய பாவங்களை சுற்றி காண்பித்து நாம் மனம் திரும்புவோம் என்றால் நமக்கென்று ஒரு நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. In a sports event or in an Olympics, ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியிலோ அல்லது ஒரு ஒலிம்பிக்கிலோ when there's a running race, only one person can get the gold medal. ஓட்ட பந்தயத்திலே ஒரே ஒரு நபருக்கு தான் அந்த கிரீடம் கிடைக்கும். But in the Christian walk, everybody can win the first prize. ஆனால் கிறிஸ்தவ ஓட்டத்திலே எல்லோருக்குமே அந்த முதல் பரிசு கிடைக்கும். It is beyond my imagination. அது என்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. When I think like this, நான் இப்படியாக யோசித்து பார்க்கிறேன். Lord, I'm not worthy, Lord. I'm nowhere close to Paul or other apostles in our church. ஆண்டவரே, நான் பவுலை போலவோ அல்லது சபையில் இருக்கக்கூடிய மற்ற அப்போஸ்தலர்களுக்கு கொஞ்சம் கூட நான் தகுதியானவன் அல்ல. But you're going to give me also the first place along with them? அவர்களோடு கூட சேர்ந்து எனக்கும் ஒரு முதல் பரிசை நீர் தரப்போகிறீரா? There's nothing good in me, Lord Father. ஆண்டவரே, என்னிடத்திலே ஒரு நன்மையும் வாசமாயில்லை. But the Lord says, no, if you humble yourself and cry out to me and pray and repent wholeheartedly, I will give you the first place along with them. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை தாழ்த்தி முழு இருதயமாய் மனம் திரும்பி என்னை நோக்கி பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். So let us not lose hope or let us not be discouraged. ஆகவே நாம் நம்பிக்கையை இழந்து சோர்ந்து போக தேவையில்லை. Another example I would like to speak about is about the prodigal son. நான் இன்னொரு காரியம் அந்த கெட்ட குமாரனை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We all know about him. In Luke 15 it talks how he fought with his father and took his share of the property and went away. அவன் அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனாரோடு கூட சண்டையிட்டு சொத்திலே பாதியை பிரித்து எடுத்துக்கொண்டு சென்றான். Let us meditate on that particular instance. அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து நாம் தியானிப்போம். When he was arguing with his father for half the property, அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே அந்த பாதி சொத்துக்காக வழக்காடும் பொழுது, according to his conscience, he thought what he was doing is perfectly correct. அவனுடைய மனசாட்சியின்படி அவன் செய்து கொண்டிருந்த காரியம் முற்றிலும் சரியான ஒன்று. He thought that his father doesn't know how to take care of him. He knows best. He knows better than his father. தன்னுடைய தகப்பனுக்கு தன்னுடைய மகனை எப்படி பாதுகாப்பது என்பது அவனுக்கு தகப்பனுக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு என்னை பாதுகாப்பது என்பது எப்படி என்று எனக்கு தெரியும் என்று அவன் நினைத்தான். He thought he can manage himself better than how his father is taking care of him. தன்னுடைய தகப்பன் அவனை பாதுகாத்துக் கொள்வதை காட்டிலும் என்னால் என்னை இன்னும் அதிக அளவுக்கு நன்றாய் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று அவன் யோசித்தான். And he walked out of the house with the property, with half share of the property. ஆகவே அவன் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது அந்த பாதி சொத்தை தன்னோடு கூட எடுத்துக்கொண்டு அவன் கிளம்பினான். And after few months, after he lost everything, கொஞ்ச நாளுக்கு பின்பாக எல்லாவற்றையும் இழந்து, and he ended up eating the pig's food, பன்றி சாப்பிடக்கூடிய அந்த உணவை சாப்பிடும் நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது, I was thinking about how he felt about himself. அவன் தன்னை குறித்து எப்படி யோசித்திருப்பான் என்று நான் நினைத்தேன். In my father's house, I thought I was right and I walked away. நான் என்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுது நான் சரி என்று நினைத்து நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினேன். In my father's house, I thought that I know better, I know what's best for me, and I walked away. என்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து நான் கிளம்பும்போது எது சரி எது நல்லது என்பது எனக்கு தெரியும் என்று நான் நினைத்தேன். Now I realized what decision I had made is
is not the right decision. நான் இப்பொழுது நான் எடுத்த தீர்மானம் சரியான தீர்மானம் இல்லை என்பதை நான் உணர்கிறேன். I realized that what decision I had taken today has put me in a place where I'm eating the pig's food. நான் எடுத்த தீர்மானத்தின் விளைவாக இன்று நான் பன்றியினுடைய சாப்பாடை சாப்பிடக்கூடிய இடத்திலே நான் நிற்கிறேன். I don't think I deserve to be his son again. நான் மீண்டுமாய் அவருடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி அல்ல. Let me at least go back to his house and be one of his servants. நான் அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய வேலையாட்களில் ஒருவனாக நான் இருக்கட்டும். That was the lowest state he had come to his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அடிமட்ட தளத்திற்கு அவன் வந்திருந்தான். But we know the good news over there. ஆனால் அங்கு என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம். In Luke chapter 15 லூக்கா 15 verse 20. 20. And he got up and came to his father, and while he was still long way off, his father saw him and felt compassionate for him and ran and embraced him and kissed him. எழுந்து 15:20 தன் தகப்பனிடத்தில் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். The prodigal son thought that he's going to his dad's house to be a servant. அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு கெட்ட குமாரன் புறப்பட்டு போகும்பொழுது நான் ஒரு வேலையாட்கள் ஒருவனாக இருக்க போகிறேன் என்று நினைத்து கொண்டு அவன் வந்தான். But you know what the father did for him? He gave him a ring, he gave him the finest robes. ஆனால் அவனுடைய தகப்பன் அவனுக்கு என்ன செய்தான்? அவனுக்கு ஒரு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் கொழுத்த கன்றையும் அளித்தார். And he had a celebration, a feast for him. அவனுக்கென்று ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை ஒரு விருந்தை ஏற்படுத்தினார். Dear brothers and sisters, that is how our father is. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட தகப்பன் தான் நமக்கு உண்டு. You might be thinking that you are in a hopeless situation, there is no hope for you to come back. நான் நம்பிக்கையற்ற ஒரு எதிர்காலமே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு நிலைமையிலே நான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். But the Lord has hope for us. ஆனால் தேவன் நம்மீது நம்பிக்கையோடு இருக்கிறார். Like what happened to the prodigal son, the Lord has planned something which we cannot imagine with our own mind. கெட்ட குமாரனுக்கு அவனுக்கு என்ன நடந்ததோ அதே விதமாக நம்மளுடைய மனதிலே யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கான திட்டங்களை தேவன் நமக்கென்று வகுத்திருக்கிறார். And then I was thinking about how he would have felt in his father's house after he's back. அவன் திரும்ப வந்ததுக்கு பின்பாக தகப்பனுடைய வீட்டிலே அவன் எப்படி உணர்ந்திருப்பான் என்பதை நான் யோசித்து பார்த்தேன். He said, Lord, my father, I don't deserve what you have given to me. ஆண்டவர், தகப்பனே, நீர் எனக்கு கொடுத்த ஒன்றிற்கும் நான் தகுதியானவன் அல்ல. If you had not accepted me, I would have been continually eating that pig's food. நீ மாத்திரம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் தொடர்ந்து அந்த பன்றிகளினுடைய உணவை தான் நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்திருப்பேன். I am grateful for what you've done to me. நீர் எனக்கு செய்த அந்த காரியத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Never ever in my life will I go away from your presence. நான் ஒரு காலம் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் திரும்ப செல்ல மாட்டேன். Never ever in my life will I think that I can do something with my own mind. என்னுடைய சொந்த கைகளினாலே சொந்த மனதினாலே எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். Never will I think that I know best what is best for me and do it with my own will. எனக்கு எது சரியானது என்பதை நானாக தெரிந்து கொண்டு என்னுடைய சொந்த பலத்தினாலே நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன். The rest of his life he would have lived completely dependent on his father. எஞ்சிய நாட்கள் எல்லாம் தன் தகப்பனையே முற்றிலுமாக சார்ந்த ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருப்பான். And he would have had the best days of his life. அவனுடைய வாழ்க்கையின் சிறந்த பகுதியை வாழ்ந்து கொண்டிருந்திருப்பான். I would like to share from Acts chapter 3 verse 19. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:19 நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். It says, repent therefore and return, that your sins may be wiped away, in order that times of refreshing may come from the presence of the Lord. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். It says, repent and turn back. மனம் திரும்புங்கள். If you do that, the next word says, your sins will be blotted out. நீங்கள் மனம் திரும்பி குணப்படும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும். And times of refreshing may come from the presence of the Lord. தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு.
We have heard this message, what I shared many times in our church. நாம் இந்த செய்தியை அநேக முறை நம்முடைய சபையிலே நாம் கேட்டிருக்கிறோம். I have heard it too. நான் கேட்டிருக்கிறேன். And after hearing this message, I felt, Lord, this might be true in the brother who is sharing. நான் கேட்டதுக்கு பின்பாக ஆண்டவரே, ஒருவேளை இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சகோதரனுடைய வாழ்க்கையில் அது உண்மையாயிருந்திருக்கலாம். But Lord, you know my situation. ஆனால் ஆண்டவரே, நீர் என்னுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். I don't think there is any hope for me. ஆண்டவரே, எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. Let us not condemn ourselves. நாம் குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம். Because God alone can restore our lives. ஏனென்றால் தேவன் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையை அவர் மீண்டுமாய் நமக்கு தர முடியும். And the devil knows it, that God can restore your life no matter how deep a pit you are in. நீ எப்படிப்பட்ட ஒரு ஆழமான குழியிலே நீ இருந்தாலும் தேவனுடைய வாழ்க்கையை மீண்டுமாய் உனக்கு தர முடியும் என்பதை சாத்தானும் அறிந்திருக்கிறான். And he will try to magnify the hopeless situation you are in. நீ நம்பிக்கையற்று இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பூதாகரமாக்கி காண்பிக்க உங்களுக்கு அவன் முயற்சிப்பான். He will magnify the consequences of your failure. உங்களுடைய பாவத்தின் விளைவுகளை பூதாகரமாக உங்களுக்கு காண்பிப்பான். See what you did all these years. இவ்வளவு வருடங்களாய் நீ என்ன செய்திருக்கிறாய்? See how your family is. உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? See how your children are. உன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? See, you don't have peace at the home. உன்னுடைய வீட்டிலே சமாதானம் இல்லை. Let us not condemn ourselves. நம்மை நாம் குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம். Because if I condemn myself, I'll be binding the hands of the Lord. நான் என்னை நான் குற்றப்படுத்திக் கொள்வேன் என்றால் I'll be binding the hands of the Lord. நான் தேவனுடைய கைகளை கட்டி போடுகிற மனுஷனாய் But if I cry out to him, ஆனால் நான் அவரிடத்திலே கதறுவேன் என்றால், like we heard in the worship, நாம் ஆராதனை வேளையிலே நாம் கேட்டது போல little steps, ஒரு சின்ன படி, God will help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். I'd like to show a small picture. நான் ஒரு சிறு படத்தை காண்பிக்க விரும்புகிறேன். This was a picture which one of brothers shared on WhatsApp updates. தங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட்டிலே ஒரு சகோதரன் காண்பித்த ஒரு படம். So if you see that picture, அந்த படத்தை பார்ப்பீர்கள் என்றால், there's a green pasture, அங்கு ஒரு பசும்புல் மேய்ச்சல், and a river next to the pasture. அந்த பசும்புலுக்கு பின்பாக ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. But if you see those sheep, அந்த ஆடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், it is behind a metal gate. அதற்கு பின்பாக ஒரு மெட்டல் கேட் ஒன்று உண்டு. So many times in the past I was those sheep. கடந்த காலத்திலே அநேக நாட்கள் அந்த ஆடை போல் நான் இருந்திருக்கிறேன். Behind that metal gate, அந்த மெட்டல் கேட்டுக்கு பின்பாக அடைக்கப்பட்ட ஒரு ஆடு. Thinking there's no hope. எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்கிற ஒரு எண்ணம். Thinking that I'm bounded by the sin and I cannot get out of this gate. நான் பாவத்தினாலே பிடிக்கப்பட்டு இந்த கேட்டை சுவரை தாண்டி என்னால் செல்ல முடியாது. But God sees our problems differently. ஆனால் தேவன் நம்மளுடைய பிரச்சனைகளை வித்தியாசமாக பார்க்கிறார். That sheep thinks there's no hope for it. அந்த ஆடு நினைக்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று. But if you see the Lord saying, no, that you think that problem is too big in your life. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து, அந்த பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிது என்று நீ யோசிக்கிறாயா? But it is nothing for me. ஆனால் எனக்கு அது ஒன்றுமே இல்லை. All you do, just walk away from the problem. The Lord will take care of it. நீ அதிலிருந்து கடந்து போய்விடு, தேவன் இதையெல்லாம் பார்த்துக் கொள்வார். Don't condemn yourself. நீ உன்னை நீனே ஆக்கினைக்குள்ளாக. Don't allow the devil to tell you that there is no hope. சாத்தான் ஒரு காலம் உன்னை பார்த்து உனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்ல வேண்டாம். And if the sheep would have come out, enjoy those pastures, drank the fresh water in the river, and would have been at rest. இப்பொழுது அந்த ஆடானது அந்த ஆறுகளிலிருந்து ஓடக்கூடிய தண்ணீரை குடித்து ஒரு இளைப்பாறுதலிலே இருந்திருக்கும். No problem is too big for God that he cannot solve. தேவனால் தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. We have to come to this point in our lives. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு பகுதிக்கு நாம் வர வேண்டும். I've heard this, that we have to come to a zero. We have to come to a zero in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பூஜ்ய நிலைமைக்கு வர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But recently the Lord is saying that I have to come to a perfect zero in my life. ஆனால் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பூரணமான ஒரு பூஜ்ய நிலைமைக்கு நான் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். So I was thinking, like, what is a perfect zero in my life? ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பூரணமான பூஜ்யம் என்றால் என்ன? That means I am zero everywhere.
அப்படி என்றால் நான் எல்லா இடத்திலும் ஒரு ஜீரோ. Zero in my home. என்னுடைய வீட்டிலே ஜீரோ. Zero in being a disciple at my work. என்னுடைய வீட்டிலே ஒரு சீஷனா இருப்பதிலே ஒரு ஜீரோ. Zero in maintaining peace with everybody. எல்லோரிடத்திலும் சமாதானமாய் இருப்பதிலே ஒரு பூஜ்யம். Everywhere I go, I'm zero. எந்த இடத்திற்கு போனாலும் நான் ஒரு பூஜ்யம். But I'm really grateful for the Lord. ஆனால் நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். Because He brought me to that place in my life. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு இடத்திற்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். That I cannot do anything with my own might. என்னுடைய சொந்த பலத்தினாலே நான் ஒன்றையும் செய்ய முடியாது. And as we hear in Isaiah 59 verse 2. நான் ஏசாயா 59:2 நாம் கேட்பது போல, it says that no, my sin had separated me from the Lord. தேவனிடத்திலிருந்து என்னுடைய பாவம் என்னை பிரித்தது. So now I cannot do anything with my own might. ஆகவே இப்பொழுது என்னுடைய சொந்த பலத்தினாலே ஒன்றும் நான் செய்ய முடியாது. Because of my sin, the Lord is far away from me. என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தேவன் என்னை விட்டு தூரமாய் இருக்கிறார். So I said, Lord, I want to set those things right first. ஆகவே ஆண்டவரே, அந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சரி செய்ய விரும்புகிறேன். I want to take the blame for everything. எல்லாவற்றிற்கும் நான் என் மீது குற்றத்தை ஏற்றுக்கொள்ள And I want to repent wholeheartedly. நான் முழு இருதயமாய் நான் மனம் திரும்புகிறேன். And long to be in your presence always. எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய பிரசன்னத்திலே நான் இருக்க விரும்புகிறேன். And always remember that I can do nothing with my own might. நான் என்னுடைய சொந்த பலத்தினாலே நான் ஒன்றையும் செய்ய இயலாது என்று நினைவில் கொள்ள விரும்புகிறேன். Then the Lord will restore all that I have lost. அப்பொழுது ஆண்டவர் நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு மீண்டுமாய் தருவார். In one message, Brother Zach shared this, and it was a challenge to me. ஆகவே ஒரு செய்தியிலே ஜாக் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது எனக்கு மிகவும் ஒரு சவாலாக இருந்தது. He said that he came to know about many truths in the Bible when he was 35 years old. அவர் 35 வயதாய் இருக்கும் பொழுது வேதத்தில் உள்ள அநேக சத்தியங்களை அவர் அறிந்து கொண்டார். But he says that he seriously doubts, but many of us here would have heard these truths from a very young age. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அநேக நாம் சிறு வயது முதற்கொண்டே இந்த சத்தியத்தை நாம் கேட்டிருக்கலாம். Including me, I've heard these truths probably since I was 4 or 5 years. நான் 4-5 வயதாய் இருக்கும் பொழுதிலிருந்தே நான் இந்த சத்தியங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். And this is a challenge, Brother Zach, when he spoke these words in that message. அந்த செய்தியிலே ஜாக் அவர்கள் பேசும் பொழுது இதுதான் எனக்கு சவாலாக இருந்தது. I took it personally to me. அது எனக்கு தனிப்பட்ட விதமாய் நான் He எடுத்துக்கொண்டேன். said, but I doubt, Calvin, you should have been running far ahead of me in the Christian life. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கால்வின், நீ என்னை காட்டிலும் எனக்கு முன்பாக நீ ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். But he said, Calvin, I seriously doubt if you are ahead of me. ஆனால் கால்வின், நான் எனக்கு முன்பாக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா என்பதை நான் சற்று நம்பிக்கை இல்லாமல் தான் நான் சற்று டவுட் பண்றேன், அப்படின்னு சந்தேகிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். Because when the Lord, Brother Zach said, when the Lord showed me something that's wrong in my life, I repented immediately. ஏனென்றால் பிரதர் ஜாக் சொல்லும் பொழுது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்று தவறு என்று சொல்லும் பொழுது நான் உடனடியாக நான் மனம் திரும்புகிறேன். That was one reason why I was able to run fast. அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாகவே நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் தீவிரமாய் ஓட முடிந்தது. And when I wholeheartedly repented, I told Lord, I want to make up for all the years that I have lost. நான் முழு இருதயம் கொண்டு இப்பொழுது நான் ஓடும் பொழுது, ஆண்டவரே, நான் இழந்து போன எல்லாவற்றுக்கும் சரி கட்டும்படிக்கு நான் இப்பொழுது முழு மூச்சாய் ஓடுகிறேன். That is why the speed I am running at, Calvin, I doubt you're running at that speed. ஆகவேதான் நான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வேகத்திற்கு நீ ஓடவில்லை என்கிற சந்தேகம் எனக்கு உண்டாகிறது. I took it as a challenge. I was not discouraged by it, but I took it as a challenge. நான் அதை கேட்கும் பொழுது நான் சோர்ந்து போகவில்லை, ஆனால் நான் அதை ஒரு சவாலாய் எடுத்துக்கொண்டேன். Dear children, we have a lot of children over here. இப்பொழுது நம்ம மத்தியிலே அநேக குழந்தைகள், சிறு பிள்ளைகள் உண்டு. You have been hearing these truths at a very young age. நாம் சிறு வயதிலிருந்தே இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். The only thing that the Lord expects you to do, தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களிலே ஒன்றே ஒன்று, just obey your parents and submit to them. உங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு அடங்கி இருப்பதுதான். Let's meditate on the prodigal son. When he thought that he can do something better than what his father had planned, his life was ruined. அந்த கெட்ட குமாரனை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னுடைய பெற்றோர்களை காட்டிலும் என்னால் ஒன்றை சரியாக செய்ய முடியும் என்று அவன் யோசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போனது. So if I repent and completely surrender to the Lord, நான் மனம் திரும்பி முற்றிலுமாய் தேவனிடத்திலே என்னை ஒப்படைக்கும் பொழுது, the Lord will anoint me with the Holy Spirit and he'll keep convicting me. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். I used to think, no, we are so privileged to be in this church.
நான் அநேக முறை இப்படியாக யோசித்து பார்ப்பேன், நான் இந்த சபையிலே இருப்பதற்கு எவ்வளவு பாக்கியம் பெற்றிருப்பேன். God constantly speaks to us. ஆண்டவர் தொடர்ந்து என்னோடு கூட பேசுகிறார். He speaks to us through messages. செய்திகளின் மூலமாக தேவன் பேசுகிறார். If you open YouTube, you have different CFC churches to listen to. நான் யூடியூபை திறப்பேன் என்றால் CFC சபையில் உள்ள அநேக செய்திகளை என்னால் கேட்க முடிகிறது. Not only that, he has daily devotion from English, Hindi, Tamil. அது மாத்திரமல்ல, டெய்லி டிவோஷன், தின தியானம் தமிழிலே, ஆங்கிலத்திலே, ஹிந்தியிலே. The Lord is trying to convict us many times every day. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை உணர்த்திப்புவதற்கு அநேக காரியங்களின் மூலமாக முயற்சிக்கிறார். Let us have the sensitive conscience to listen to him and repent. நாம் அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு கூட அவருக்கு செவிசாய்த்து மனம் திரும்புவதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். Because if we wholeheartedly repent, the Lord will restore all that we have lost. நாம் முழு இருதயம் கொண்டவர்களாய் நாம் மனம் திரும்பும் பொழுது நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்வார். Like the examples we saw today, the Lord can fulfill his perfect plan in our lives and it is never too late. தேவன் தம்முடைய வாழ்க்கையில நமக்கென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பூரணமான திட்டத்தை நாம் எப்பொழுதுமே நிறைவேற்றி விடலாம். அது ஒரு காலம் தாழ்ந்ததாக காணப்படாது. So like we heard Brother Zach say, let us run this Christian life very fast by being quick to repent when the Lord convicts us. ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அதிவேகமாய் நாம் ஓடுவோம். எப்படி ஓட முடியும் என்றால் தேவன் நமக்கு உணர்த்தி வைக்கும் பொழுதெல்லாம் நாம் தீவிரமாய் மனம் திரும்புவதன் மூலமாகத்தான். May the Lord help me. தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. To work out what I have shared today. நான் கேட்ட இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயிற்சி செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Amen. Amen.